டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கணிதத்தில் ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸி மெத்தட்ஸில் நம்ம இப்போது எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் கான்செப்டில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்கட்டில் ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 598 அண்டு 874 இஸ், அதாவது 598க்கும் 874க்கும் மீப்பெரு பொது வகு எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து இந்த ஹெச்சிசிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கும். அதாவது மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லும். சரிங்களா? ஸோ மீப்போவா அப்படின்னு சொல்லும். ஷார்ட்டாக வந்து மீப்போவா. அதாவது ஹையஸ்ட்டு, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 598ம் 874ம் ரெண்டுமே பொதுவாக வகுப்படக்கூடிய எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே வகுப்படணும். உதாரணத்துக்கு இது ரெண்டுமே 2ஆல் வகுப்படுது, ஆனால் அதுக்காக அது ஹெச்சிசிஎஃப்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ரெண்டுமே பொதுவாக வகுப்படணும். அதே நேரத்தில் அது வந்து இருக்கிறதுல பெரிய நம்பராக இருக்கணும். வகுப்படக்கூடிய நம்பர்லேயே பெரிய நம்பராக இருக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்னா 598 × 874 முதல்ல 2ஆல் வகுப்படலாம். 2 2 4, மீதி 1 இருக்கும் இல்லையா, 19, 9 2 18, மீதி 1 9. இது அதே மாதிரி 2 4 3 7 2 14. ஓகேங்களா? திரும்ப நம்ம எதால் வகுப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வெப்பால் வகுப்படாது. அடுத்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம 23, அதோட பார்த்தீங்கன்னா 23ஆல் வகுப்படும். வேறு எதாலையுமே வகுப்படாது இது. அதாவது 2ஆல் வகுப்படும். அதோட வந்து பார்த்திங்கன்னா 3ஆலையோ 4ஆலையோ 5ஆலையோ எதாலையுமே வகுப்படும். 23ஆல் வகுப்படும். ஸோ 23ஆல் வகுப்பட்டிங்கன்னா 13 முறை வருங்க. இங்கே 23 19 முறை. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பொதுவாக வகுப்படாது. அப்போ ரெண்டுத்தையும் பிரிக்கணும். 2 × 23. ஸோ ஆன்சர் வந்து 46. ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 108 360 408. 108 360 408. முதல்ல 2ஆல் வகுத்துலாமா? 54 வரும். 180 வரும். 204. திரும்ப இதை 2ஆல் வகுக்கலாம். 27 90 102. அடுத்து இது என்ன பண்ணலாம்னா 3ஆல் வகுப்படலாம். 9 3 27, 30 வரும். 34. அடுத்தது இது மறுபடியும் 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுலையும் பொதுவாக வகுப்படாது. 3மே காமனாக வகுப்படணும். அப்போனா 2 × 2 × 3 பெருக்குனிங்கன்னா 2 4 4 3 12. ஸோ ஆன்சர் வந்து 12 தான் ஆன்சர். இதுக்கு மேலே வேறு 3மே பொதுவாக வகுப்படாது. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதல் சம் கூட பார்த்து 598 874 46ஆல் கண்டிப்பாக வகுப்படணும்னு அர்த்தம். அப்படின்னா வகுப்பு ரெண்டு தலைமை வகுப்படக்கூடிய நம்பரில் பெரிய நம்பர் தான் இருக்கிறதுல 46. 46 தான் இருக்கிறதுல பெரிய நம்பர். ரெண்டுமே வகுப்படணும். இப்போ ரெண்டுமே 2ஆல் கூட வகுப்படும், ஆனால் அதை எழுதுறது இல்லை. சரிங்களா? அதேமாதிரி ரெண்டுமே 23ஆல் வகுப்படும். 23 நம்ம எழுதுறது இல்லை. ஸோ 46 தான் நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 108 360 408 இது 3மே 12ஆல் வகுப்படும். அதுவும் மூணுமே வகுப்படக்கூடிய நம்பரில் பெரிய நம்பர் 12. இதை தாண்டி வேறு எதால் வகுப்படும்னா 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஆனால் அதெல்லாம் சின்ன நம்பர் இல்லையா 12ஆவோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து அதே மாதிரி தான் இது பாருங்கள். 924 105 525. ஸோ இதுக்கு மீப்பேவை கண்டுபிடிச்சு ஆன்சர் வந்து 21. இதெல்லாம் ஈஸியாக நீங்களே போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 135 225. ஸோ இதுவும் ஈஸி. ரெண்டுமே பொதுவாக முதல்ல 5ஆல் வகுப்படுங்க. 5ஆல் வகுத்துருங்க. அப்புறம் மறுபடியும் 3ஆல் வகுப்படும், மறுபடியும் 5ஆல் வகுப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5ஆல் வகுத்துருங்க. 135 225 5ஆல் வகுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணலான்னா 3ஆல் வகுப்படுங்க. திரும்ப 3ஆல்
அவ்வளோதான். அப்போ 5 பாஞ்சு 5 45 ஆன்சர். அடுத்து இதுதான் சேம். அதாவது 2923 3239 ரெண்டுத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, மீப்போவாக கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 79. ஆக்சுவலாக இந்த சம்மில் என்ன ஒரு பியூட்டினா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆன்சர் பாருங்களேன், எல்லாமே பகா எண்கள். அதாவது உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2 நம்பரையும் முதல்ல 2ஆல் வகுப்படுத்தானா கிடையாது, ஏன்னா ஒற்றைப்படை என்ன இருக்குது, 2ஆல் வகுப்படாது. அடுத்து 3ஆல், ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுத்தானே எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த நம்பருங்களை கூட்டுங்களேன், கூட்டினா 3ஆல் வகுப்படுற மாதிரி இருந்தால், அப்போ 3 2 5, 5 2 கூட்டினா 7, 7 9னா 16, 16 வந்து 3ஆல் வகுப்படாது. அதேமாதிரி இங்கே கூட்டினா 12, 14, 17. சரி, ரெண்டுமே 3ஆல் வகுப்படாது. இந்த மாதிரி கூட்டுத்தொகை வந்து 3ஆல் வகுப்படுற மாதிரி இருந்தால் அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். அடுத்து 4ஆல் வகுப்படும்னா கிடையாது, ஏன்னா இது வந்து ஒற்றைப்படைன்றது 4ஆல் வகுப்படாது. அடுத்து 5ஆல் வகுப்படும்னா 5ஆல் வகுப்படும்னா கடைசி நம்பர் 05 வந்து 5ஆல் வகுப்படும், அதுவும் கிடையாது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சம்மில் அதாவது அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே பகா எண் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஒரே நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, 2ஆல் வகுப்பிட்டோம், அப்புறம் 3ஆல், அப்புறம் 4ஆல், அப்புறம் எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம் இல்லையா, அந்த கான்செப்டே இல்லை. அதனால் 79. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை இதில் வகுத்து பார்த்து தான் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. இந்த ரெண்டுமே 37 வகுப்பட்டு தான் பாருங்கள். அடுத்தது ரெண்டுமே 47 வகுப்பட்டு தான் பாருங்கள். ரெண்டுமே 73 வகுப்பட்டு தான் பாருங்கள், வகுப்படாது. அப்போது 79ஆல் ரெண்டுமே வகுப்படும், ரெண்டுமே 79ஆல் வகுக்கலாம். ஸோ அதான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஈஸியாக நீங்களே போடுங்களேன். HCF ஆஃப் 108 என்ன நம்ம பார்த்தது தான் 36. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது காரணி. ஸோ 90 150 இருந்து ஆன்சர் வந்து 15. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி இது பாருங்கள், 3556, 3444. முதல்ல வந்து என்ன பண்ணலாம், 2ஆல் வகுக்கலாம் இல்லையா. 1 2 மீதி 1, 7 2 14 மீதி 1, 7 2 14 மீதி 1, 8 2 16. இந்த 3ல் வந்து 1 2 2 மீதி 1 பக்கத்தில் சேர்த்துக்கணும் 14. பக்கத்தில் சேர்த்துனா கூட்டிக்கூடாது, 14, 7 2 14, மறுபடியும் 4 இருக்குது, 2 4 2 4. திரும்ப 2ஆம் வைப்பல்ல, திரும்ப 2ஆம் வைப்பல்ல பண்ணிங்கன்னா 8 2 16 மீதி 1, மறுபடியும் 8 2 16 மீதி 1, 9 2 18. இங்கே 8 2 16 மீதி 1, 6 2 12, 1 2. அடுத்தடுத்து மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, 3ஆம் வைப்பல்ல பண்ண முடியாது, 4ஆம் வைப்பல்ல பண்ண முடியாது. அடுத்து 7ஆம் வைப்பல்ல பண்ணலாம். 1 7 மீதி 1, 7 2 14 மீதி 4, 7 49. அதே மீது 1 7 மீதி 1, 7 2 14 மீதி 2 21, 7 3 21. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதாலையும் வகுப்பட முடியாது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து 2 × 2 × 7, 2 4, 4 × 7 வந்து 28. ஸோ ஆன்சர் வந்து 28. இதே மாதிரி தான் அடுத்ததும் பாருங்கள். HCF ஆஃப் 513க்கும் 1134க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், 225 மற்றும் 450 இவற்றிற்கு பகா காரணி முறையில் மீப்பேவை காண்க. அதுவும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட போகிறாங்க. $225க்கும் பகா காரணி முறையில் மீப்பேவை காண்க. ஆக்சுவலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும், அதான் விஷயம். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, பகா காரணி மெத்தடில் போட்டாலும் சரி, நார்மலாக நம்ம டானா வகுத்தல் வச்சு போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நம்ம வந்து ப்ரீஃபாக போடுற மாதிரி இருந்தால் நம்ம அந்த மெத்தடில் போடலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அந்த மெத்தடில் போடலாம். அதாவது நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுறோம் இல்லையா, கையால் எழுதும் ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு தான் எந்த மெத்தடில் போடுறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் குரூப் 1 அந்த மாதிரி குரூப் 2ல் இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் அது மாதிரி இதில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. அதனால் அங்கே மெத்தட் எந்த மெத்தடில் போடணும்னு கேட்டிருப்பாங்க. சரி, நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இந்த 225 இருக்குல்ல, அதை ப்ரைம் நம்பரால் வகுக்கணும், அதை பகை என்னால் வகுக்கணும். முதல்ல 5ஆல் வகுக்கணும்னு வச்சுக்கேன், 4 5 20 45 வரும். திரும்ப 3ஆல் வகுக்கலாம், 5 3 45 வரும். திரும்ப 5ஆல் வகுக்கலாம், 3 முறை வரும். திரும்ப 3ஆல் 1, அவ்வளோதான். அப்போ 5 × 3 × 5 × 3 இதான் 225. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இதான் ஒரு ஆன்சர். அதே மாதிரி 450 பண்ணணும். இதுவும் அதே மாதிரி 5ஆல் வகுப்பில் படிச்சுன்னு வச்சுக்கேன், 90 வரும். இதை மறுபடியும் என்ன பண்ணலாம்னா 3ஆம் வகுப்பில் பண்ணலாம்,
30 வரும். திரும்ப 3ஆம் வைப்பல்ல 10 வரும். அடுத்து திரும்ப 2ஆம் வைப்பல்ல 5 வரும். அப்புறம் 5. ஸோ ஆன்சர் பாருங்களேன். இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்தது. ரெண்டுத்துலையுமே ஒரு 5 பொதுவாக இருக்கா, ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 பொதுவாக இருக்கா, அப்புறம் இன்னொரு 3 பொதுவாக இருக்கா, அவ்வளோதான். 3 5. அப்புறம் சாரி இன்னொரு 5 பொதுவாக இருக்குது இருக்கு பாருங்க. இன்னொரு 5 பொதுவாக இருக்குது. அப்போ 2 5 2 3 பொதுவாக இருக்குமா. ஸோ 2 5 2 3 பொதுவாக இருக்குது. இப்போ இதை பெருக்கி 5 25 25 இன்ட்டு 3 வந்து 75 75 இன்ட்டு 3 வந்து 225. ஸோ ஆன்சர் வந்து 225. இல்லை நார்மலாக நீங்கள் டானா வகுத்தில் அப்படி போட்டாலும் ஈஸியாக வந்துடும். 225 இன்ட்டு 450. ஈஸியாக நம்ம முதல்ல 5ஆல் பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாக 5 3 5 3ஆல் வந்துடும். ஸோ அது பெருக்கினால 225 வந்துடும்.